வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஜர்தோசி டியூட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் அப்படின்னாவே நம்ம நெக் லைனில் வந்துட்டு ப்ரைடல் ஸ்டிச் இருக்குது, அப்புறம் வந்து டபுள் ஷேடட் வந்து ஜர்தோசி வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து டபுள் ஜர்தோசி தான் நான் எடுத்திருக்கேன். பட் இது எப்படின்னா ப்ரைடல் ஸ்டிச்சையும் நார்மல் ஃபில்லிங் ஜர்தோசி ஸ்டிச்சையும் மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு ஐடியா. இந்த ஐடியா ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி மோட்டிவ் பார்த்து வந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம நெக் லைனில் ட்ரை பண்ணலாம். அதான் வந்து த்ரெட்டில் வேண்டாம், நார்மல் த்ரெட்டில் வேணால் ஜர்தோசியில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஜர்தோசியையும் காம்பினேஷனாக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து கலர் காம்பினேஷன் மாறி மாறி வரும்போது அழகாக இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 2 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த லைன்ஸ் போடாமே நம்ம பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் வந்து பிகினர்ஸ்க்காக போடுறது இல்லையா, ஸோ அதனால் நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து அந்த லைன்ஸ் பேஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து ஜர்தோசியை வந்து எப்பயுமே நம்ம அப்படியே கட் பண்ணக்கூடாது, ஏன்னா நீடில் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், லைட்டாக அப்படி இழுத்து விடுவோம். லைட்டாக அந்த கார்னரை பிடிச்சிட்டு அப்படி லைட்டாக இழுத்து விடுவோம். அப்படி இழுக்கும்போது இந்த மாதிரி இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு, லைட்டாக அந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி தெரியும். அப்போ விட்டோன்னா மறுபடியும் சேர்ந்துக்கும். பட் அது என்னென்னா அந்த லைட்டாக அந்த கேப் வந்து நீடில் போயிட்டு வர்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த கேப் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி. இப்போ இதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து லைன்ஸ் வந்து அந்த அவுட்லைனில் வந்து நம்மளுக்கு எல்லோ கலர் ஜர்தோசி வரும். ஸோ அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி ஐடியா பண்ணி இதை நம்ம கட் பண்ணிக்கணும். அளவு வந்து நீங்கள் வச்சு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கண்ணில் பார்த்தாவே நீங்கள் கட் பண்ணுவீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை அளவு எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை பார்த்துக்கிட்டே நம்ம கட் பண்ணாவே போதும். மறுபடியும் நம்ம வந்து கண்டினியூவாக அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். சேம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. அவுட்லைன் வந்து எல்லோ ஜர்தோசி வரும். ஸோ இது வந்து உள்ளே வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ அதை பார்த்துட்டே நம்ம கட் பண்ணாவே போதும் நம்மளுக்கு. ஸோ அதனால் அதை முன்னாடி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஷேப்பு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 கட் பண்ணலாம். சேம் டைம் வந்து நம்மளுக்கு அட்டம் டைமில் வந்துட்டு ஒரே ஷேப்பில் நிறைய ஜர்தோசி சீக்கிரமாக கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம அந்த கார்னர் இருக்கு இல்லையா, அது ஜாயினில் இருக்கும். ஸோ அதையும் எடுத்து இங்கே வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 2-3 ஜர்தோசி, இன்னும் 2-3 ஜர்தோசி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே சேமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்படி சேமாக வச்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவை பார்த்துட்டு பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இது வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆல்ரெடி இழுத்து விட்டுருக்கனால லூஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம நீடில் நெருக்கி போடும்போது அது நல்லா டைட்டாகி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்றதில்ல, லைட்டாக கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், பட் சின்னதாக தான் இருக்கக்கூடாது. ரொம்ப நம்மளுக்கு அளவை விட சின்னதாக தான் போயிடக்கூடாது, பட் பெருசாக இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ சேம் அதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சில பிகினர்ஸ்க்கு வந்துட்டு அந்த கட் பண்ணுறதுல நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து அதை நான் நீடில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவுட்லைன்லேருந்து கொஞ்சம் தள்ளி தான் நம்ம வந்து த்ரெட் எடுக்க போகிறோம். அதாவது இந்த மெஹந்தி கலர் ஜர்தோசியை வந்து உள்ளேயும் எல்லோ கலர் ஜர்தோசியை வந்து அவுட்டர்லேயும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இதனுடைய அவுட்லுக் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபினிஷிங் முடித்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுமே. ஸோ சேம் அப்படியே அதே த்ரெட்டில் மறுபடியும் கண்டினியூ பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுட்டு திருப்பிங்க லாங் ஸ்டிச்சு
1 ஷார்ட் ஸ்டிச். எகெயின் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த ஜர்தோசியை அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஒரு த்ரெட்டு வந்து போவோம், அதாவது எல்லோ கலர் ஜர்தோசி நம்ம அப்படி தான் அட்டாச் பண்ணுவோம். அந்த மெத்தடையும் காமிக்கிறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது மாதிரியே கூட பண்ணிக்கோங்க. இது வந்து லாங் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ மறுபடியும் காட்டுறேன். லாங் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் எடுத்துட்டு சைடில் வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போடணும். மறுபடியும் இது வந்து ஒரு செயின் மாதிரி தான், லாக் கிடையாது. லாங் ஸ்டிச்சுக்கு பக்கத்தில் இந்த இப்போ போடுறோம் பாருங்கள், இது லாங் ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு, அதாவது லாக் பண்ணி வைக்கிறதுக்கான ஸ்டிச்சு. இது செயின். அப்படியே கண்டினியூவாக நம்ம இன்னொரு ஜர்தோசி வச்சுக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு டைம் நம்ம வைக்கிறதுனால ஒரு 6 ஜர்தோசி வந்து பீஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வைக்கும்போது நம்ம 5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து கிராஸ், அதாவது இந்த மாதிரி பெரிய ஜர்தோசி லாங்காக வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் சென்டரில் ஒரு லைன் மட்டும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து 2 லேயர் வைப்போம், அதாவது ப்ரைடல் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டிச் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். பட் ப்ரைடல் ஸ்டிச்சுக்கு சென்டரில் ஒரு இந்த மெஹந்தி கலர் ஜர்தோசி தெரிகிற மாதிரி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஜர்தோசி வந்து பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து மெஹந்தி கலர் ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இப்படி கிராஸாக நம்ம ஸ்லாண்டிங்காக எந்த அளவுக்கு நம்ம அந்த ஜர்தோசியோட சென்டர்லேருந்து கிராஸ் ஆகி வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஷார்ட் ஸ்டிச் போட்டு மறுபடியும் திருப்பி எடுத்துகிட்டு போகணும் அந்த த்ரெட்டை. அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஜர்தோசியில் கேப் கொஞ்சம் வைக்கிறதுக்கு கிடைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெஹந்தி கலர் ஜர்தோசி வந்து அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பேன். இது வந்து ஒரு த்ரெட்டு விட்டு, அதாவது லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் த்ரெட்டை எங்கேருந்து எடுத்தோமோ திருப்பி அங்கேயே எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அந்த ஷார்ட் ஸ்டிச்சை நீளமாக எடுத்துகிட்டு வந்து அது ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து த்ரெட்டே விடாமல் நான் வந்து பக்கத்துலேயே ஒரு செயின் போட்டு மெஹந்தி கலர் ஜர்தோசியை அட்டாச் பண்ணியிருப்பேன். பட் இது அப்படி இல்லாமல் ஒரு ஸ்டிச் எக்ஸ்ட்ராவாக போட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு 2 ஸ்டிச்சையும் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ சேம் அப்படியே கண்டினியூ பண்ணாமல் நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் சைட்லேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போ ஆப்போசிட்டில் வந்து சேம் இதே ஸ்லாண்டிங் ஸ்டார்ட் ஆகும். இப்போ மறுபடியும் ஜர்தோசி அட்டாச் பண்ணிக்கலாம். சேம் ஸ்லாண்டிங் தான் நம்ம வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சென்ட்ரலில் இருக்கிற நம்மளுக்கு ரெக்டாங்கிளாக தெரியணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு தான் மறுபடியும் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே மறைஞ்சு போயிடும், நம்மளுக்கு அந்த கேப் எல்லாமே நம்மளுக்கு மறைஞ்சு போயிடும். சேம் அகெயின் மறுபடியும் லாங் ஸ்டிச், நம்மளுக்கு அந்த சைடில் இருக்கிற த்ரெட்டை மறைச்சி தான் அதை உள்ளே விட்டு நம்ம வந்து ஜர்தோசி அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச், எகெயின் வந்து ஜர்தோசி ஸ்லாண்டிங்காக லாங் ஸ்டிச்சு ஷார்ட் ஸ்டிச். ஸோ சேம் இதே தான் கண்டினியூஸாக வரும். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு ப்ரைடல் ஸ்டிச் வந்து போட்டு காட்டியிருக்கேன். 2 ஜர்தோசியாக வச்சு கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஸோ அது மாதிரி தான் இதுவும். பட் இது வந்து உள்ளே வந்து நம்ம ஒரு லேயர் தெரிகிற மாதிரி வச்சுருக்கோம். இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு எங்கிட்ட பிங்க்கு ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து அந்த மெஹந்தி கலர் அப்படிங்கும்போது ஒரு பேஸான கலர் இது. ஸோ அந்த பேசிக் கலர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ சேம் அப்படியே நாட் போட்டுக்கலாம், இல்லை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மெஹந்தி கலரை அப்படியே கண்டினியூவும் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் லேயர்ஸ் வந்து கண்டினியூவாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஸோ மறுபடியும் நம்ம அந்த மெஹந்தி கலரை கண்டினியூ பண்ண போகிறோம். இப்போ வந்து கரெக்டாக அந்த சென்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம அந்த கோல்டன் கலருக்கு நேராக கீழே. இப்போ அந்த மெஹந்தி கலர் மறுபடியும் எடுத்திருக்கேன். பட் என்ன கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். ஏன்னா கீழே நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மெஹந்தி கலர் வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு, ஃப்ளாட் லோடிங் அது. பட் இது வந்து நம்மளுக்கு 2 ஜர்தோசி லேயரை தாண்டி வர்றதுனால கொஞ்சம் பெருசாக வேணும், அவ்வளோதான். மறுபடியும் ஷார்ட் ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு, அகெயின் எடுத்துகிட்டு போயிட்டு
சேம் அதே மாதிரி அதே இடத்துல வந்து பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணி கொண்டு போனோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ சேம் மறுபடியும் செயின், மறுபடியும் ஜர்தோசி அட்டாச்சிங், எகெயின் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, சேம் அதே ப்ராசஸ் தான். மறுபடியும் செயின் போட்டு எகெயின் எடுத்துகிட்டு போகணும். சேம் இதே ப்ராசஸ் தான் நம்ம திரும்பி திரும்பி பண்ண போகிறோம். ஸோ 5 ஜர்தோசி பீஸ் மட்டும்தான் இப்போ நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 6 வச்சோம், பிகாஸ் அது ஃபஸ்ட்டு லைன் அப்படிங்கிறதுனால வச்சோம். இல்லை அப்போவும் வந்து நம்ம 5 வைக்கணுதுன்னா வச்சுக்கலாம், நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ முடிச்சுட்டு இப்போது சேம் ப்ராசஸ் மறுபடியும் கிராஸாக எடுத்துகிட்டு போய் அந்த எல்லோ ஜர்தோசி வச்சுருக்கோம்ல, ஸோ அதே லைனில் கண்டினியூ ஆகிற மாதிரி இப்போ நம்ம வைக்க போகிறோம். சேம் அதே கிராஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். வந்து நான் உங்களுக்கு எகெயின் காட்டுறேன், பிகாஸ் வந்து அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும். இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு ஒன்ஸ் வந்து அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத செஞ்சு காமிச்சிடுறேன். எகெயின் ஸ்லாண்டிங், அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச், எகெயின் மறுபடியும் ஜர்தோசி. நம்ம இதை பண்ண என்ன ஆகிடும், ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடும். நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் ஜர்தோசியை பொறுத்த வரைக்கும். ஜர்தோசி வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி டுட்டோரியல் வந்து ஜர்தோசி டுட்டோரியல் போடுங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்கேன். ஜர்தோசிக்குன்னே தனியாக வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா ஜர்தோசி ஒர்க் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அது ஈஸியாகிற மாதிரி நிறைய டிப்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேம் ஒர்க்கு தான். நம்ம அந்த கிராஸ் எடுத்துகிட்டு வரும்போது அந்த உள்ளே இருக்க மெஹந்தி கலர் வந்து உங்களுக்கு ரெக்டாங்கிளில் தெரிகிற மாதிரி மட்டும் ஃப்ளெக்சிபிளாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இது வந்து நெக் லைன்ஸில் தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேறு ஏதாவது மோட்டிஃபில் அந்த மாதிரினா கொஞ்சம் நம்ம இன்னும் யோசிக்கணும். ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் வந்து நான் கண்டிப்பாக போடுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா. ஸோ அகெயின் நம்ம வந்து 4 ஜர்தோசி கொடுத்துட்டு மறுபடியும் மெஹந்தி கலர் ஜர்தோசி. இந்த லைன்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டினாலும் இதே ப்ராசஸ் தான். ஸோ 2 ஸ்டெப் வரும்போதே உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதை ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து காட்ட போகிறேன். இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும்போது எப்படி இருக்கணும் லுக் அப்படிங்கிறதே நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இப்போ எகெயின் வந்து மறுபடியும் அந்த மெஹந்தி கலரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்பயும் போல் மெஹந்தி கலர் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். சரி, அந்த இடம் ஸ்டார்ட் பண்ணுற பிளேசஸ் வந்து நீங்கள் வேணும்னா லைன்ஸ் போட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் மெஷர் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. பிகாஸ் நான் வந்து அப்படி பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் அப்படி எடுத்துக்கிறதுனா எடுத்துகிட்டு அதை கண்டினியூ பண்ணி போடுங்க. ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன். பிகாஸ் சேம் ஸ்டிச்சஸ் தான். ஸோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டிச் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது 2 ஜர்தோசி மட்டும் வச்சு முடிச்சுட்டு இப்போ எண்டு நாட்டு போட போகிறேன். உங்கள் சேஃப்காக ஒரு செயின் போட்டு கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு செயின் போட்டு கூட நீங்கள் எண்டு நாட் போட்டுக்கலாம். அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரைடல் ஸ்டிச் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்லீவ் லைன்ஸில் கொடுக்கலாம். அண்ட் இந்த மெஹந்தி கலரும் கோல்டன் கலரும் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய மோட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ண காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலர்ஸை விட நம்ம வந்து பர்ஃபெக்டான கலர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது ஜர்தோசியில். ஸோ அதனால் இந்த மாதிரி மெஹந்தி கலரும் கோல்டன் கலரும் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அதாவது நம்ம டுட்டோரியல் இவ்வளோ தான். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து இது ட்ரை பண்ணுங்கள்.
அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து அப்பப்போவாவது டுட்டோரியல் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி போடுறது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நார்மலாக வந்து ஒரு த்ரெட்டில் பண்ணியிருந்த ஒரு விஷயத்த நான் வந்து ஜர்தோசியில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.